மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சிம்பிளா ஒரு 100 பேர்கிட்ட, ஒரு 1000 பேர்கிட்ட டோட்டலா இங்க டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் எ ஃபண்ட் ரைஸ்டு பை கலெக்டிங் மனி ஃப்ரம் டிஃபரெண்ட் பெர்சன்ஸ் டூ பூல் இன்டு எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி. சிம்பிளா நெறைய பேர்கிட்ட காச வாங்கி, அது மொத்தமா ஆக்கி, அத வந்து ஒரு மேனேஜர், ஃபண்ட் மேனேஜர்ன்னு ஒருத்தவங்கள போட்டு, அவங்க வந்து அத இன்வெஸ்ட்மென்ட்டோ இல்ல அவங்க ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு அத மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சரி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ யார் வந்து பண்ணலாம்? இப்ப நீங்க, நானு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க செபி கிட்ட அப்ரூவல் வாங்கணும். செபி கிட்ட பெர்மிஷன்ஸ் வாங்கணும். பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டு தான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து நெறைய பேர் வந்து அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அசெட் மேனேஜ்மென்ட்னா, அசெட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனிதிங் விச் ஓன்ஸ் வேல்யூ. ஸோ அசெட் அவங்க வந்து சிம்பிளா மனி மேனேஜ்மென்ட் ஃபார்ம்ஸ் தான். அவங்களோட வேலை என்னன்னா, காச கலெக்ட் பண்ணி மேனேஜ் பண்றது தான். என்னன்னா, அது வந்து ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, ரியல் எஸ்டேட் நெறைய இதில வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அசெட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸு. நம்ம இன்சூரன்ஸ்லாம் கட்டுறோம்ல, அவங்க எல்லாம் எப்படி வந்து நமக்கு இன்சூரன்ஸ் பே பண்றாங்க? எப்படி அவங்க ப்ராஃபிட் பண்றாங்கன்னா, நீங்க மாசம் மாசம் ஒரு ரூ. 500 ஒரு ரூ. 100 ஒரு சப்போஸ் நான் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கன்னா, மாசம் மாசம் ஒரு ரூ. 100 கட்டுறேன்னா, அந்த ரூ. 100 நம்மள மாதிரி ம் ஒரு 10,00,000 பேர் கட்டணும்னா, அது எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் எடுத்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்ல போடுவாங்க. ரியல் எஸ்டேட்ல போடலாம். வேற என்னென்ன ஃபைனான்ஷியல் லைக் எஃப்டில கூட போடலாம். ஸோ இவங்க இதே மாரி போட்டுட்டு, அவங்க அதுலேருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வரும். ப்ராஃபிட்ஸ் வந்து சப்போஸ் யாராவது ஒருத்தங்க அவங்க இன்சூரன்ஸ கிளைம் பண்ணா, அவங்களுக்கு அந்த காசு அவங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கான காச குடுத்துட்டு, மீதி எல்லாமே இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் தான். நம்ம ஊர்ல ஏன் இவ்ளோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு? தெருவுக்கு தெருவுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும். எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுத்துங்கன்னு சொல்றாங்கன்னா, இது முக்கியமான ஒரு ரீசன். இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு லாஸே இல்ல. சிம்பிளா சொன்னா. இது ந இது வந்து ஆக்சுவலி நெறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. ஓகேங்களா? ஸோ ஸோ இதில சில டெர்ம்ஸ் இருக்கு. ஒரு அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி, இல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ் பண்றவங்கலாம் எடுத்தோம்னா, அவங்களுக்கு சில டெர்ம்ஸ் இருக்கு. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் அப்ளிகபிள் இந்த டெர்ம்ஸ்லாம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட். அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப எக்ஸாம்பிளா வந்து ஐசிஐசிஐ எடுத்துங்க. ஐசிஐசிஐ லம்பார்ட் இன்சூரன்ஸ் இல்ல ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இன்சூரன்ஸ் எடுத்துங்க. அவங்க வந்து நமக்கு நாம பே பண்ற இன்சூரன்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு, டோட்டலா ஒரு அமௌண்ட் பூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது அவங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு 2000,00,00,000 3000,00,00,000 இருக்கும். ஸோ அவங்களோட வேல்யூ என்னன்னா, அந்த 2000,00,00,000 அவங்க மேனேஜ் பண்ற அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2000,00,00,000 அதுதான் அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட். ஸோ இது சிம்பிளா சொன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் மேனேஜ்ட் பை ஃபண்டர்ஸ். இதுக்கு வந்து நான் ஒரு டெமோ கிளாஸ் நாளைக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது என்னன்னா, எப்பயுமே நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட பார்க்கணும்னா, ஒண்ணு வந்து எவ்வளோ அசெட் மேனேஜ் பண்றாங்க. மினிமம் ஒரு 1000 ஒரு 500 மேனேஜ் பண்ணா நல்ல விஷயம். எவ்வளோ எவ்வளோ அதிகமா அசெட் மேனேஜ் பண்றாங்களோ, அவ்வளோ அவ்வளோ அவங்க ரிஸ்க்க வந்து மிட்டிகேட் பண்ணுவாங்க. மீன்ஸ் உங்கள டவுன் சைட குறைப்பாங்க. உங்களுக்கு ரிஸ்க்க கம்மி பண்ணுவாங்க. ஸோ, அதனால எவ்வளோ அசெட் மேனேஜ் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்றீங்கன்னா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நெறைய பேர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாருக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் 1 டூ 1.5% வந்து அவங்களோட லைக் சர்வீஸ் சார்ஜா புடிப்பாங்க. 1 டூ 1.5% வந்து ரொம்ப அதிகம் ஆக்சுவலா. ஸோ, அதனால வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் செக் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஈடில்வைசஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மியூச்சுவல் ஃபண்ட். தேர் அபௌட் லைக் 0.1, 0.2 தான். நிஃப்டி 50க்கு அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 0.1, 0.2. ஸோ அப்படி கம்மியா நீங்க இல்ல 0.01லாம் சில ஃபண்ட்ஸ் இருக்கும். அது எதுன்னு அதையும் பார்க்கணும் நீங்க. அத மட்டும் பார்க்கக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா என்ன கேட்டீங்கன்னா இவ்வளோ தான் நான் பார்ப்பேன். மத்தபடி வந்து நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க. அசெட் எவ்வளோ மேனேஜ் பண்றாங்க பாருங்க. கண்ண மூடிட்டு போடுங்க. நிஃப்டி 50 என்ன? அது என்னன்னு ஃபர்தரா நம்ம அத பார்ப்போம். அடுத்து
டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன டைப் இருக்குது, அதில் வந்து நீங்கள் எது அந்த டைப்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கம்பெனி எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிப்லா, இல்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சிப்லா, அதுக்கப்புறம் வந்து டாடா கெமிக்கல்ஸ், இந்த 3 கம்பெனியும் சேர்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிரியேட் பண்ணிடுறாங்கன்னா, ஸோ அது வந்து ஈக்விட்டி, வெறும் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த மியூச்சுவல் ஃபண்டில். அதை வந்து ஸ்டாக்ஸ் இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செக்டார் இல்லை ஐடியா மியூச்சுவல் ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆக போகுது. இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆகுதுன்னா என்னென்ன அது கூட க்ரோ ஆகும் சேர்ந்து? நம்ம இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட நிறைய காசு வரும். ஏன்னா ஏர்னிங் அதிகமாக பண்ணுவாங்க. ஏர்னிங் அதிகமாக பண்ணுறப்ப நிறையா சம்பாதிக்கிறப்ப நிறையா பொருள் வாங்குவாங்க. பொருள் என்னென்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, இதெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான அடிப்படை பொருளாக வந்து மாறிடும். அப்போ ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் வந்து ஃப்ரிட்ஜு, எந்தெந்த கம்பெனியாக வந்து இந்த மாதிரி அப்ளைன்சஸ் மேக் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டாஸ், அது வந்து அப்ளைன்சஸ் மேக் பண்ணுறாங்க. வேர்ல்பூல், அவங்க அப்ளைன்சஸ் மேக் பண்ணுறாங்க. ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ், அவங்க அப்ளைன்சஸ். ஸோ இது வந்து ஒரு செக்டார், அப்ளைன்சஸ் மேக் பண்ணுற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிலாம் சேர்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், செக்டார் மியூச்சுவல் ஃபண்ட்னு. நீங்கள் அதுலேயும் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து காமன் நாலேஜ், காமன் சென்ஸ், ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டான நாலேஜே தேவையே கிடையாது. நெக்ஸ்ட்டு தெமேட்டிக் ஃபண்ட்ஸ். இப்போ எல்லாரும் ஹார்ட் ஆஃப் த டவுன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவி மார்க்கெட் தான். எங்கே கேட்டால் இவி பைக்ஸு, இவி காரு, ஸோ அதுதான். ஸோ இவி செக்டரில் லைக் ஒரு 1 இயர் பேக், 1 இயர் 2 இயர் பேக் என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் அமர் ராஜா பேட்டரியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அப்போ வந்து அதோட ஷேர் வந்து 600 இருந்தது. அதே போல் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமர்ராஜா பேட்டரிஸ், ரெண்டுமே வந்து பேட்டரிஸ் மேக் பண்ணுறாங்க. இவி பூம் ஆனால் கண்டிப்பாக பேட்டரியும் பூம் ஆகும். நான் அமர்ராஜா அப்போ சொல்கிறப்ப 600 இருந்தது. எக்ஸைட் வந்து எனக்கு எக்ஸைட் ப்ரைஸ் தெரியல கிளியராக. நான் சொன்னதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு எக்ஸைட் வந்து எவ்வளோ கொடுத்தனா கிட்டத்தட்ட 150-200% ரிட்டர்ன் கொடுத்தது. அமர்ராஜாவும் அதே லெவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஸோ இது வந்து நீங்கள் காமன் நாலேஜ் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த இவி செக்டரை வந்து பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அதில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இவி செக்டர் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே மினிமம் 60 to மினிமம் 150% தான் தந்திருக்கு. ஸோ அது இந்த மாதிரி செக்டாரையும் நீங்கள் பார்த்து எக்கனாமி பூம் ஆகிறப்ப எந்த செக்டர் பூம் ஆகுது அதையும் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து மொமெண்டம், டிவிடெண்ட், க்ரோத் ஸ்டாக்ஸ். இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து டிவிடெண்ட் சில கம்பெனி, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் பெட்ரோலியம், ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹெச்பி, இந்துஸ்தான் பெட்ரோலியம், இவங்க எல்லாருமே நல்ல டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸு. ஓஎன்ஜிசி, இவங்க எல்லாமே நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். எனக்கு மாதம் மாதம் ஒரு இன்கம் வேணும். நான் வந்து ஒரு 10 லட்சம் சேர்த்து வச்சுட்டேன். எனக்கு வந்து மாதம் மாதம் ஒரு 50,000, ஒரு 1000, 2000, நீங்கள் எவ்வளோ ஒரு எனக்கு வந்து இன்கமாக வேணும்னா நீங்கள் டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பண்ணுறப்ப உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக வந்துடும். ஸோ டிவிடெண்ட் என்ன அப்படின்னா நம்ம அதையும் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்கள் இல்லை இந்தியாவில் டாப் 100 கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படியும் பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் இதோட டெமோ வந்து நெக்ஸ்ட்டு எடுக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்மால் கிளேஸ் அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட். ஸோ இது வந்து நம்ம ஃபர்தராக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். டெப்ட்டுனா நான் சொன்ன கவர்மெண்ட் டெப்ட்டு, அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து நம்ம பப்ளிக் கிட்டேருந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வில் ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி அண்ட் ஹெல்த் கேர். தீஸ் ஃபண்ட்ஸ் வில் பி கிவன் ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் இன்ட்ரெஸ்ட், ஸோ விச் இஸ் நோன் அஸ் கவர்மெண்ட் பாண்டு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 8.5 to 10% மோஸ்ட்டாக கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்னா நமக்கு ரிஸ்க் இல்லை. ஸோ இதெல்லாம் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். ஹைப்ரிட்னா ஸோ ரெண்டும் சேர்ந்த போல் ஈக்விட்டியும் இருக்கும், டெப்ட்டும் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணலாம். கோவிட் போல் டைமில் வந்து நீங்கள் வெறும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில்
காசு போட்டிருந்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பயத்தில் எடுத்திருப்பீங்க. இது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார் ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது வந்து டபுள் ஆகி 5 லட்சம் ஆச்சு. 5 லட்சம் ஆனதுக்கப்புறம் கோவிட் வந்தது. கோவிடில் அந்த 5 லட்சம், ஸோ 5 லட்சம் எவ்வளோ ஆச்சுன்னா 1,50,000 ஆயிடுச்சு. அதாவது அவர் போட்ட 3 லட்சமே பாதியாக குறைஞ்சி 1,50,000 மாறிடுச்சு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2,50,000 வந்தோடனே அவர் காசை எடுத்துட்டாரு. லைக் அவருக்கு பர்சனலாக வந்து சில எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கப்புறம் அந்த அவர் போட்ட 3 லட்சம் வேல்யூ 10 லேக்ஸ் மாறிச்சு. ஸோ பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துங்க. ஸோ குறைஞ்சு ஏறும். பட் ஸோ அவர் வந்து என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, அவர் கிட்ட இருந்த 3 லட்சத்தையும் ஒரு ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் போட்டார். அவர் வந்து அவர் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணலை. இப்போ சப்போஸ் அவர் கோல்டு வாங்கி வச்சுருந்தாருன்னா, அந்த 3 லட்சத்தில் ஒரு 50,000க்கு கோல்டு வாங்கி வச்சுருந்தாருன்னா, அவருக்கு கோல்டு வந்து ரொம்ப யூஸ் ஆகிருக்கும். அவர் அந்த அந்த 50,000 மட்டுமே அவருக்கு போதுமானது அந்த டைமில். ஸோ அதனால தான் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இண்டெக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நான் போச்சு. அடுத்து பேஸ்ட் ஆன் ரிஸ்க்கு. சரி, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்களா? இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இல்லாமல் இல்லை. முக்கியமாக ரிஸ்க்குனா என்னப்பா? நான் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி ரிஸ்க்குனா என்னென்னா, சிம்பிளாக நீங்கள் ஒரு 100 ரூபா போடுறீங்கன்னா, 100 ரூபாயிலேருந்து ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஆகுதுன்னா, 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா போகும், 120 போகும், 130 போகும். அந்த 130லேருந்து 110 உடனே வரும். நீங்கள் எல்லாரும் என்ன யோசிப்பீங்க? உங்களோட நார்மல் ஹியூமன் டெண்டன்சி என்னவா இருக்குன்னா வச்சுக்கோங்க, நம்ம 110 130 வரைக்கும் போச்சு, 130 வரைக்கும் போச்சு. நம்ம அப்போவே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். இப்போ 110 ரூபா ஆயிடுச்சு, 20 ரூபா நமக்கு கம்மி ஆயிடுச்சு, சரி நாம் இப்பயாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துருவீங்க. நீங்கள் 110ல் எப்போ எடுக்கிறீங்களோ, அடுத்து ஒரு மாதமோ ஒரு வாரத்தில் அது 150க்கு போகும். ஸோ அந்த ரிஸ்க்குனா என்னென்னா, உங்கள் ப்ராஃபிட்ஸ் குறையுது இல்லை. அந்த ப்ராஃபிட்ஸ் குறையிறப்ப, உங்களோட ப்ராஃபிட் குறையிறப்ப அது வந்து ஸோ அதுதான் ரிஸ்க்குன்றது. இனி சில தடவை வந்து அந்த நீங்கள் போட்ட 100 ரூபா 90 ரூபாயும் மாறும். அப்போ 90 ரூபா ஆனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இது மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ நிறைய பேருக்கு அந்த ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. என் பணம் வந்து என்னோடய காசு, நான் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச காசு வந்து குறையுது, இல்லை வீணாக போகுது, காற்றுல கரையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காசை எடுத்துருவாங்க 90 ரூபாய்க்கு. ஸோ அதுதான் ரிஸ்க்கு பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஆக்டிவ்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு. யாருன்னா அவங்க தான் அவங்க ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஃபண்ட்ஸை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸில் போட்டாங்கன்னா, அடுத்த வருஷம் வேறு 3 ஸ்டாக்ஸில் போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்போதைக்கு எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த செக்டாரில் போடுவாங்க. இது வந்து ஆக்டிவ். 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபண்ட்ஸை வந்து வேறு கம்பெனியில் மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட சஜஷன் என்னன்னா, டோன்ட் கோ ஃபார் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட். அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வரும்னு நினைப்பீங்க, பட் அப்படி இல்லை. இன்னொன்று ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நீங்கள் ஃபீஸ் அதிகமாக பே பண்ணணும் உங்களுக்கு. அதனால் அது வேணும். பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா ஜஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் காசு போட்டிங்கன்னா அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும். அவ்வளோதான் பேசிவ். ஸோ ஹைப்ரிடு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்டை ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து சில பேருக்கு டவுட் இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இடிஎஃப், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். எல்லாருமே டிவியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சகிய இந்த விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அதில் இடிஎஃப் பற்றி சொல்லியிருப்பாங்க. இடிஎஃப்னா என்னன்னா, இதுதான் சிம்பிளாக மியூச்சுவல் ஃபண்டை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரேட் பண்ணுறப்ப இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து கீழே குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுதான். ஸோ இதுதான் இடிஎஃப்னா சிம்பிளாக.